ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. அதனாலதான் உணவு, உடை, உறைவிடம் இந்த மூணுத்தையுமே அடிப்படை தேவைன்னு நம்ம சொல்றோம். இது மட்டும் இருந்துச்சுன்னா வேற எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு மனுஷனால வாழ்ந்துட முடியும். ஆனா இந்த அடிப்படை தேவையே இல்ல அப்படிங்கும் போது உணவுக்கோ உடைக்கோ அவன் இருக்கிறதுக்கு ஒரு இடத்துக்காகவோ ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்னா அந்த வாழ்க்கை நிச்சயமா ஒரு துயரமான வாழ்க்கையா தாங்க இருக்கும். நாம பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க இதே காலகட்டத்துல நம்மள போலவே பிறந்து ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து எங்கேயோ வளர்ந்து தன்னுடைய தேவைக்காக வேற ஒரு ஊருக்கு வந்து ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இப்படி சாலை ஓரமா படுத்துட்டு சாப்பாடு கிடைக்காம, பொதுவா நம்ம வீட்டுல இருக்கும் போதே இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு மழை பெய்யும் போது எவ்வளவு குளிரா இருக்கு, நம்மளால வீட்டுல இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், பனியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு கிடைக்கும் போது அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல மழை தண்ணி படாம குளிர் படாம கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன கேப்ல கூட படுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம். நாம மனிதனா இருக்கிற இதே மாதிரியே அவங்களும் மனிதர்களாக பிறந்து இந்த மாதிரி ஒரு துயரமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு உதவ வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமைன்னு நாங்க நினைக்கிறோங்க. புரசை உதவும் கைகள் அறக்கட்டளையின் சார்பா நாங்க சாலை ஓரமா இருக்கிறவங்களுக்கு தினமும் ஒரு 50ல இருந்து 100 பேருக்கு தினசரி உணவு அப்படின்னு நாங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களால அடுத்த விஷயத்த யோசிக்க முடியும். தன்னுடைய உடைக்கோ இல்ல உறைவிடத்துக்கோ அவரால் ஒரு ஏற்பாடு பண்ணிக்க முடியும், ஒரு முயற்சி பண்ண முடியும். ஸோ முதல் தேவையா இருக்கிறது பாத்தீங்கன்னா உணவு தாங்க. மனுஷனோட வயிறு நிறையும் போது மட்டும்தான் அவனோட மூளையே சரியா வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம அவனோட பசியை போக்கிட்டோம்னா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க சிறப்பா வாழறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க. நீங்க பெருசா பண்ணணும் அப்படின்னு இல்ல. 50 பேருக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட்டாதான் நம்ம உதவி பண்ணதா அர்த்தம் அப்படி இல்லைங்க. உங்களால முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஆளுக்கு கூட நீங்க சாப்பாடு போடலாம். ஒரு ஆளோட வாழ்க்கையில கூட நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவங்கள தன்னம்பிக்கையா வாழ வைக்க உங்களால முடியும். புரசை உதவும் கைகளோடு கை கொடுக்க விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற தொலைபேசி எண்ல மறக்காம தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட ஆதரவு கொடுங்க. எப்பவுமே ஒரு கை ஓசை ஆகாது, ஒரு மரம் தோப்பு ஆகவே ஆகாது. பல கைகள் இணைந்து தட்டும் போதுதான் ஒரு பெரிய சத்தத்தையும் ஏற்படுத்த முடியும், ஒரு பெரிய புரட்சியை நம்மளால பண்ண முடியும். பசியில்லாத இந்தியாவை இணைந்து உருவாக்குவோம். நன்றி.